ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா ஸ்டஃப்டு பூரி. அந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம ஸ்வீட் ஸ்டஃபிங் வச்சு பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பூரிக்கு பிணையிற மாதிரி நம்ம பிணைஞ்சு வச்சுக்க போகிறோம். நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 கப்ஸ் கிட்டக்க வந்து கோதுமை மாவு இருக்குது. நான் அதில் வந்து ஒரு பெரிய குழிக்கரண்டி நிறையா வந்து ரவை சேர்க்குறேன். கொஞ்சம் ரவை சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் ரவை. இதோட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து பணிஞ்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக. இப்போ இதோட வந்து நம்ம எப்பயும் வந்து பூரிக்கு பணியிற மாதிரி பணிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் பொரிக்கல்ல சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து கடலைப்பருப்பு, எதுனாலும் வந்து உங்களுக்கு வந்து எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பொரிக்கல்லையோட வந்து 2 வந்து ஏலக்காவும் போட்டு வச்சுருக்கேன். இதோட நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து ஜாகரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பொரிகல்லையும் ஏலக்காவையும் நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொரிகல்லையும் காடமும் போட்டு வச்சுருந்தேன்ல, அதை அரைச்சிட்டேன். ரொம்ப வந்து நைஸாகவும் அரைச்சிட வேணாம், கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. தேங்காவும் வந்து துருவி வச்சுட்டேன். இந்த தேங்காய் துருவலையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உடைச்சி வச்ச பொரிக்கடலையோட வந்து தேங்காவும் சேர்த்துருக்கேன். இதோட வந்து எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சுகர் இல்லைன்னா ஜாகரி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். உங்களோட ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு ஸ்டஃபிங் வந்து உள்ளே வைக்கலாம். இந்த மாதிரி பூரிக்கு தேய்க்கிற மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஓகே ஸ்ருதி, கம் ஹியர். இப்போ ஸ்டஃபிங் எல்லாத்துலேயும் வச்சிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இதை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். இல்லை ஒன்லி நம்ம வந்து வீட் சேர்த்துருக்கோம், தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜாகரி சேர்த்துக்கலாம். It looks like momos. Yeah. See? Momos? இங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி மடக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகாது எண்ணெயில் போட்டாலுமே. கொலக்கட்டை மாதிரி. ஓகே, இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பூரிக்குள்ளே வந்து எல்லா ஸ்டஃபிங்ஸ் பண்ணி நல்லா வந்து சீல் பண்ணி வச்சாச்சு. இது வந்து நல்லா சீல் பண்ணியிருந்தேன், இல்லைன்னா வந்து எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வந்து எண்ணெய் ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இதை பூரி போடுற மாதிரி போட்டு எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான வந்து ஒரு வேலை தான். எப்பயுமே நம்ம வந்து பூரி பண்ணுவோம்ல, பூரி பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிஷ் பண்ணி கொடுக்குற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கும் இருக்கும், பசங்களும் வந்து இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. இதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுற எல்லாமே நம்மளுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருள் தான். தேங்காய், பொட்டுக்கடலை, சுகர் இல்லை ஜாகரி. இப்போ நல்ல பூரி பொரியிற மாதிரியே பொரிஞ்சோனி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இதே போலே வந்து எல்லா பூரியையும் வந்து போட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம எல்லா பூரியையும் வந்து எடுத்தாச்சு.
பாருங்க. What? It's done? Yes. Can we taste? Okay. Oh my gosh, it looks really so hot. yummy. Take one plate. Take a plate. இப்போ நீலாவும் ஸ்ருதி உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டஃபிங்லாம் எப்படி இருக்கு? See, நம்ம சாதாரண ஒரு பூரியில அதுல ஒரு ஸ்டஃபிங் வச்சு கொடுத்தா பசங்களுக்கு வந்து ஏதோ நம்ம டிஃப்ரெண்டா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா காத்திருந்தாங்க. ஓகே, நவ் ஹாப்பி. ஓகே, நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுன்னு மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, if you like this video please Subscribe, like and share. bye.